சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையான இன்று சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் பார்க்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை காண்பதற்காகவும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிடவும் வந்து செல்கின்றனர். அந்த வகையில் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்தை காண அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் பெரும் திரளாக கடற்கரையில் திரண்டனர். ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதையடுத்து கடலில் புனித நீராடிய சுற்றுலா பயணிகள் பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலையை காண்பதற்காக படகில் செல்ல காலை முதலே பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு முன்பாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காணப்பட்டனர். நாங்கள் சென்னையிலிருந்து வந்தோம். கன்னியாகுமரிக்கு நாங்கள் சன்ரைஸ் பார்க்கலாம் தான் காலையில் ஒரு 5:30க்குலாம் இங்கே வந்தோம். பட் மழை காரணமாக எங்களால் அதை பார்க்க முடியல. சன்ரைஸ் வரல இன்னைக்கு. ஸோ அது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. சரி, போட் ஹவுஸ், அதுக்கப்புறம் அங்கே விவேகானந்தர் மியூசியம்லாம் போய் பார்த்துட்டு போகலான்ற பிளான்ல இருக்கோம்.